இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் சொல்லுங்கம்மா. நான் என் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். அவரை பார்த்து சாப்பாடு கொடுக்கணும். இல்லம்மா, அவருக்கு நீங்க சாப்பாடு கொடுக்க முடியாது, என்னால அனுமதிக்க முடியாது. ஏன் சார்? நான் ஏன் வீட்ல ஏன் கையால சமைச்சு கொண்டு வந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொல்றீங்க? என்னங்க சார், எனக்கு ஒன்றும் புரியல. தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. உங்க ஹஸ்பண்டுக்கு நீங்க சமைச்ச சாப்பாடு கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறது எனக்கு புரியுது. ஆனா நீங்க பார்த்து சமைச்ச சாப்பாடாவே இருந்தாலும் வெளி சாப்பாட்டை நாங்க அலோ பண்ண மாட்டோம். அதாங்க சார் ஏன்னு கேக்குறேன். ஏமா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? ஜெனரலா இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டவங்களும் சரி, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, நேச்சுரலா ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அவங்க சாப்பாட்டுல பாய்சன் கலந்து சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் நாங்க தானே பதில் சொல்லணும். சார், இப்போ நீங்க சொல்றது வச்சு பார்த்தா என் சின்னத்தான் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு நீங்களே முடிவு பண்ணி தீர்ப்பு சொல்ற மாதிரி இருக்கு. இங்க பாருமா, நான் தீர்ப்பு எழுதலமா, கோர்ட்ல தான் தீர்ப்பு எழுதுவாங்க. அந்த தீர்ப்பு உங்க ஹஸ்பண்ட் குற்றவாளி இல்லன்னு வரணும்னா அதை நீங்க தான் என்கொயரியில நிரூபிக்கணும். எங்களை சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. இப்ப நீங்க சமைச்ச சாப்பாடு கொடுக்கறதுக்கு நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். வேணும்னா உங்க கையாலேயே நீங்க சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்க சாப்பாடு வாங்கி வச்சிருக்கோம். அந்த சாப்பாடை ஃபுல்லா செக் பண்ணிருக்கோம். அதை வேணா நீங்க கொடுங்க. அதை கொடுமா. சார், இதை வச்சுட்டு அதை எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். இந்தாங்க சார். இந்த சாப்பாடை அவருக்கு கொடுமா. சின்னத்தா, புளிமுட்டா, நான் இப்பதான் உன்னையே நினைச்சிட்டு இருந்தேன். நீயே வந்துட்ட. என்னங்க சின்னத்தா, ரொம்ப பசிச்சுச்சா? பசியெல்லாம் இல்ல, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். சரிங்க சின்னத்தா, என்னை பார்த்துட்டே சாப்பிடுங்க. உட்காருங்க. உட்கார். என்ன கொண்டு வந்த? எங்க கொடுத்தாங்க? புளிமுட்டை வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம். எனக்கு சுத்தமா பசியே இல்லை. என்னால இப்ப சாப்பிட முடியாது. எனக்கு பசியே இல்லை புளிமுட்டை. அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க சாப்பிடணும். இப்போ என்ன நடந்து போச்சு? நீங்க வயித்த பட்னி போடுறீங்க. நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம், அசிங்கம். டிவியில நியூஸ் வந்துருச்சு. லஞ்சம் வாங்கிய பில் கலெக்டர் கார்த்திக் கைதுன்னு பிரேக்கிங் நியூஸே போட்டாங்க. இனிமே நான் வெளியே தலை காட்ட முடியுமா புளிமுட்டை? என்ன சின்னத்தா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உண்மை உங்க பக்கம் இருக்கிறப்போ பொய்யாலையும் அபாண்டமான பழியாலையும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. நீங்க எந்த தப்பும் பண்ணல, சரியா? அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? கண்டிப்பா உண்மைதான் ஜெயிக்கும். நீங்க அதை நம்புறீங்கல்ல? நானும் நம்புறேன். இங்க பாருங்க சின்னத்தா, நல்லவங்களுக்கு சோதனை வரலாம், ஆனா வேதனை வரவே வராது. இந்த கஷ்டம்லாம் சொடக்கு போடுற நேரத்துல சரியாயிடும், நம்புங்க.